ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டார் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட்ல நிறைய டீட்டெயில் இருக்குங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க, இன்க்ளூடிங் காமெடியும் தான். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்பிவி சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோவோட இன்டர்வியூ ஒரு பொண்ணு ஃபோனில் பார்த்துட்டு இருக்கா. பின்னாடியே சுற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது சாப்பிட எங்கே போகலான்னு கேட்டா நம்ம ஹீரோ சொன்ன அந்த மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றா. இன்னொரு ஃப்ரூட் கிடைச்ச நம்ம ஹீரோ அதை சாப்பிட்றான். அவனோட அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகுது. கன்சல்டேஷன் ப்ரைஸா பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துருக்காங்க. என்ன இதில் வர 6 தான் இருக்கு நம்ம ஹீரோ கேட்குறான். நிறைய பவர்ஸ் இருக்கிற பிஸ்கட் கொடுத்தா ட்ரா பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. நியூக்ளியர் பாம் ஜூஸ் ஒன்று இருக்கு, இதை நான் இப்போதைக்கு குடிக்க விரும்பல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஒரு கிரீன் கேப், இதை போட்டுக்கிட்டா அவங்க மேலே யாரும் கோவமே பட மாட்டாங்கன்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவா அதை போட்டுக்கிறான். என்ன வேணுமோ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா ஓலியாங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் எங்க மோஸ்ட் பவர்ஃபுல்லான வெண்டார், பவர்ஸை வச்சு எப்படி சம்பாதிக்கிறேன்னு மட்டும் பாரு. நம்ம ஹீரோ பேலன்ஸ் பார்த்தா அவன் சம்பாதிச்ச காசெல்லாம் காணாம போயிடுச்சு. பார்த்தா அந்த சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு காசு போகுது. சாப்பாட்டுல கை வச்சிடாத நம்ம ஹீரோ சொல்லிட்டு மேடம் ஷாகோ எனக்கு ஒரு சீக்ரெட் சாஸ் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நான் பண்ணிட்டு வர. அது வர அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு அந்த பவர் பிஸ்கட்டை நம்ம ஹீரோ கொடுத்தா சைனீஸ் சோடியாக்ல இருக்கிற 12 அனிமல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பவர் கிடைக்கும். இப்போ அவன் நாயா மாறிட்டான். அப்படியே மோந்து பார்த்து நாய் என்ன பண்ணுமோ அதே மாதிரி வெளியே ஓடவோ காசு கெட்டாம ஏமாத்த அப்படின்னு சொல்லி ஹோட்டல்காரங்க பாக்குறாங்க. ஹீரோயின் கார் டயர்ல போயிட்டு அவன் ஒண்ணு கிடைக்கவும் ஹீரோயின் ஃப்ரெண்டு செம டென்ஷன் ஆகுறா. போன் பண்ணி நம்ம ஹீரோ ஆன்டி கிட்ட காசு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை வெளியே போய் வாங்கலான்னு போனா உன் ஃப்ரெண்டு ஓடிட்டா, இப்ப நீயும் பில்ல கொடுக்காம ஓட பாக்குறியா, எத்தனை பேரை பார்த்துப்போன்னு ஹோட்டல்காரங்க தடுத்தா. இந்த இடத்துல ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஃபாக்ஸா மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் மீட் பண்றாங்க. பார்த்தா அவளை நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடை கொண்டு வாங்க அப்படின்னு ஓலியாங் சொல்றான். டே போதுண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ஸ்டாப் பண்ணிட்டு சம நாத்த எடுக்க நீ தான் கார் வாட்டர் வாஷ்க்கு பே பண்ணணும்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றான். ஃபாக்ஸா மாறுறதுனால அவளோட நோஸோட சென்சிட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லப்போ யோங்ஷே போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்றா. யோங்ஷேக்கோ ஜான்னான்க்கு ஒருத்தர் தெரியுமான்னு கேட்கவும் ஆமா நாங்க அஃப்னீஸ்ல ஒன்னா இருந்தான்னு சொல்லவும் ஜஸ்ட் ஸ்கூல் மேட்ஸ் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. 12 வருஷம் ஆச்சுல நீங்ஷியும் சொல்லவும் ஆமா அப்ப நான் ஹேர் ஸ்டைல் வர மாதிரி வச்சேன், இப்ப மாறிட்டேன். நம்ம ஹீரோ ஹேர் ஸ்டைல காமிச்சா ஹேரே இல்ல, தலையில பார்த்தா பீன் ஸ்ப்ரவுட் வளர்ந்துருக்கு. இது நீங்க பாதுகாப்பா வளர்க்கணும், அது டெம்பரேச்சர் வச்சு வளரும்னு சொன்னா அதை நம்ம ஹீரோ புடுங்கி எடுத்துருத்தான். மீடியா ஷவரை ஒன்னா பாக்கலான்னு இருந்தோம், நீ வரலான்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. மத்தவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. அழகான பொண்ணுங்க கூட இவன் இருக்கானேன்னு சொல்லி ஹோட்டல்ல சுத்தி இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. காசை இவன் கொடுத்துட்டு போவானா கொடுக்காம போவானா ஹோட்டல்கார் டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாம் இருக்கிற பீன் ஸ்ப்ரவுட் நீங்க புடுங்கி போட்டதான் இது காரணம்னு சிஸ்டம் சொல்லுது. ஸோ கேப்பை நம்ம ஹீரோ திரும்ப போட்டுக்கிட்டுதான். இப்போ யாருமே நம்ம ஹீரோவை வெறுக்க மாட்டேங்கிறாங்க. ஷிவன் அப்போ நம்ம சின்ன பசங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஷிவ் வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷிவ வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ போனா ஹோட்டல்கார் பெல்ல நீட்டாரு. ஃபைனலி உனக்கு கண்டுபிடிச்சிட்டு அலெக்சாண்டர் வந்து நிக்கிறான். இனி அவன் பவர்ஸை யூஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு விலங்கு அவன் போட்டு விட்டுருந்தான். அலெக்சாண்டர் நீ எப்படா இங்க வந்த நம்ம ஹீரோ கேட்டா. பேட்டியில நைட் மார்க்கெட்டுக்கு வர சொல்லி நீ தானே சொன்னு அலெக்சாண்டர் சொல்றான். நான் டெலிவரி பண்ற ஃபுட் பிசினஸ்க்கு இவன் எதிரி, என் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணதான் இவன் இதெல்லாம் பண்றான். நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறான். எடா என்ன வச்சு என்ன கலாக்கிரியா ஒழுங்கு அதை கொடுத்துறா அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருக்கவும் எக்ஸாக்ட்லி உனக்கு என்னதாடா வேணும் அப்படின்னு நம்ம கேட்டா எனக்கு என் பில்லுக்கான பணம் வேணும்னு ஹோட்டல்கார் வந்து நிக்குமா. அவன் கெட்டுவா. நம்ம ஹீரோ அலெக்சாண்டர் மாட்டி விட்டுருக்கான். அலெக்சாண்டர் அதை கெட்டுறான். பாக்ஸுக்குள்ள தான் அது விழுந்ததுன்னு அலெக்சாண்டர் சொல்லவும் நம்ம ஹீரோவா எல்லா பாக்ஸையும் எடுத்து பார்த்து பிளட்டை கொடுத்தா ஓ நேத்து நைட்டு கேட்டரினான்னு ஒரு பொண்ணு என் ரூஃப்ல இருந்து விழுந்தா, அவ தான் இதை போட்டுப்பான்னு நினைக்கேன். அவ போலீஸ்ல இருந்து தப்பிச்சானா அப்ப இவனும் மோசமானவனா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சிஸ்டம் எப்படியாவது காப்பாத்து நம்ம ஹீரோ கேட்டா பாயிண்ட்ஸ் இல்லன்னு சிஸ்டம் சொல்லுது. பிஸ்கட் தான் ஒரே வழியும் டக்குன்னு நம்ம ஹீரோ அதை மேல தூக்கி போடுறான். பார்த்தா அது ஓலியாங்கோட வாயில விழுந்து அவன் ஒரு மாடா மாறி டக்குன்னு அவனை முட்டியிருந்தான். என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப கோபமா வருது அப்படின்னு சொல்லி அவன் மாடு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். அலெக்சாண்டர் பின்னாடியே துரத்தி வரான். நம்ம ஹீரோ இன்னொரு பிஸ்கட்டை கொடுக்கவும் இப்ப கோழியா மாதிரி அவன் பறக்க ஆரம்பிச்சிருந்தான். கடைசியில ஒரு போஸ்ட் லேம்ப் மேல போய் அவன் உட்காந்துருந்தான். அலெக்சாண்டர் பார்க்கவும் அடுத்த பிஸ்கட்டை சாப்பிட்டு பாம்பா மாதிரி இவங்க தப்பிக்கிறாங்க. திரும்ப பிஸ்கட் சாப்பிட்டு அவனை காலமாறான். நம்ம ஹீரோ மாத்திரா ரெட் கலரு அப்படின்னு சொல்லி காரை ஃபாலோ பண்ணி அவன் போக ஆரம்பிக்கிறான். நீ ஒரு நாள் டிரைவ் பண்ணதே கிடையாது, அந்த பையனுக்கும் உனக்கும் ஏதோ இருக்கு, பேசி தீர்த்துக்கிட வேண்டியதுன்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கறா. ஹீரோயின் சோகமாவே இருக்கா. பசாம வண்டி எடுத்துருப்பா, அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னா. பார்த்தா பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கான். அவனே உன்னை தேடி வந்திருக்கான் பாரு, பிரேக்கப் போடு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றா. இவங்களும் கரெக்டா பிரேக்கப் போடுறாங்க. பிஸ்கட் நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஓலியாங் ஹார்ஸா மாதிரி ஜம்ப் பண்ணிருந்தான். பின்னாடி வந்த அலெக்சாண்டர் நேரா போய் கார்ல மோதி மயங்கி விழுந்திருந்தான். இவர் மயக்க நிலைமையில இருக்காரு, எந்திக்க கொஞ்சம் டைம் ஆகும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. டாக்டர் 2 பேர் எமர்ஜென்சின்னு வந்திருக்காங்க, நர்ஸுக்கு கூப்பிடவோ டாக்டர் போயிருந்தாரு. இதெல்லாம் என்னோட தப்பு தான், நம்ம அந்த மார்க்கெட் பக்கமே போயிருக்க கூடாதுன்னு ஹீரோயின் சொல்றா. எல்லாம் அந்த கிரீன் ஹார்ட்டோட ப்ராப்ளம், ஓ தப்ப எது இல்லன்னு ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளட்டையும் அவ கையில வச்சிருக்கா. இது சுகர் பேபிக்கான இன்ஜெக்ஷனா இருக்குமோ, இரு டாக்டர்கிட்ட போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு போறா. அந்த 2 எமர்ஜென்சி பேஷண்ட்டை நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் தான். கவலையப்படாதீங்க, இந்த கை விலங்க அசால்ட்டா அறுத்து எடுத்துடலாம் டாக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட கை ரிலீஸ் ஆயிருது. ஷியா நீங்க என்ன பண்றா நம்ம ஹீரோ கேட்டா. இங்ஷோ எமர்ஜென்சி சோன்ல இருக்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சோ நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போறான். பிளட் இவா கையில இருக்கு, இதை தெரியுதான் வில்ல வந்தான். ஓலியாங் ஷாக் ஆகுறான். எந்த சோனே பிளட் எங்கன்னு
தேடிட்டு இருக்கான். ஓ ஷிவ உனக்கு எதுவும் ஆகலையா? நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். ஜாயாவை தேடி வந்தேன்னு சொல்லுவா. அவ அங்க இருக்கா, நான் கூட்டிட்டு போறேன்னு அப்படியே இவங்க ரொமான்டிக்கா பாத்துட்டு இருந்தா. நான் உன்ட்ட ஒன்னு சொல்லணும். நான் முதல்ல சொல்றேன். 2 பேரும் ஒரே டைமிங்ல சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல ஒன்னு சொல்றேன் அப்படின்னு இப்ப அலெக்சாண்டர் எந்திரிச்சு வரான். அந்த இடத்துல பில்டிங் உடஞ்சு போய் இருக்கு. நம்ம ஹீரோயினை காணோம். என் பேரு ஜாங்னான், உன் பேரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்ம ஹீரோ சின்ன வயசுல எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவளை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பான், கூடயே இருந்திருப்பான். அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் அவேக்னிங் ஆகுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டா பயப்படுதான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோயின் கண் முழிக்கிறா. உங்க 2 பேராலையும் பவர்ஸை யூஸ் பண்ண முடியாதபடி அவன் லாக்க போட்டு வச்சிருக்கான். கார்ல கடத்தி எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் சில காமெடிஸும் இருக்கும். பட் என்னால் எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறதுனால கதைக்கு ரொம்பவே தேவையான முக்கியமான டீட்டெயில்ஸை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சா ஒரு தடவை இது இங்கிலீஷ் டப்டு கூட கிடையாது, சப்டைட்டில்ஸோட இருக்கும். ஒரிஜினல் அனிமேவை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.